வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதமில் போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். போஸ்ட் ஃபிக்ஸ்னு சொல்லலாம், இல்லை ரிவர்ஸ் பாலிஷ் அப்படின்னு சொல்லலாம். இது நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கேல்குலேட்டரில் வந்து நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து சேவ் ஆகும், அப்புறம் அதை ஆட் பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணலாம், டிவிஷன் பண்ணலாம். இது வந்து எந்த மாதிரி நடக்குது சிஸ்டமில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் வந்து இந்த போஸ்ட் ஃபிக்ஸு. இதை வந்து எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஷன் தனியாக, ஆப்ரேட்டர் தனியாக, ஆப்ரண்ட் தனியாக போட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வரோம் அப்படின்றத தான் வந்து இந்த பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம இன்றைக்கி ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம், டாப் ஆஃப் ஸ்டாக். இது வந்து எப்பயுமே டாப்பில் தான் வந்து டாப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த பீக்குன்ற வேல்யூ அதுதான் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு மென்ஷன் பண்ணுறோம். இப்போ 6, 5, 2, 3 அப்படின்றது வந்து என்ன, உங்களுக்கு நம்பர்ஸ். இதெல்லாம் வந்து எப்படி சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சேவ் ஆகும். 6 புஷ் ஆகிருக்கும், அப்புறம் 5, அப்புறம் 2, 3 வந்து டாப்பில் இருக்கும். இப்போ வந்து 6, 5, 2, 3 அப்படின்றது வந்து உள்ளே வந்து உங்களுக்கு புஷ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து ப்ளஸ். இப்போ ப்ளஸ்ஸுன்னும் போது டாப்பில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவும் அதுக்கு கீழே இருக்கிற வேல்யூவும் ப்ளஸ் ஆயிரும், ஆட் ஆயிரும். அப்போ 3 + 2 வந்து உங்களுக்கு என்னவாகும், 5. அப்போ இந்த 3யும் 2வும் வெளியே பாப் ஆகி இந்த ஆப்ரேஷன் ப்ளஸ் ஆப்ரேஷன் ஆனதுக்கப்புறமா ஆன்சர் வந்து திரும்ப உள்ள புஷ் வந்து 5ன்னு ஆகும். இப்போ உங்களுக்கு வேல்யூ வந்து இந்த மாதிரி வந்துருக்கும், 5, 5, 6ன்னு இருக்கும். இப்போ அடுத்தது என்ன, நம்ம வந்து 5 வந்து பண்ணிட்டோம், இப்போ ப்ளஸ் பண்ணிட்டோம். அடுத்து 8ன்றது வந்து ஒரு நம்பர், அப்போ அது வந்து ஸ்டாக்குக்குள்ளே புஷ் ஆகிடும். அடுத்து ஸ்டார், இது வந்து ஒரு ஆப்ரேட்டர், அப்போ இது வந்து வெளியில் தான் நிற்கும். இப்போ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற 2 நம்பர் வந்து மல்டிப்ளை ஆகும். 5 8s are 40. அப்போ இந்த 40 வந்து இப்போ புஷ் ஆயிரும். 8ம் 5ம் உங்களுக்கு பாப் ஆகிருக்கும். இப்போ 40 வந்து உள்ளே புஷ் ஆகுது. அப்போ உங்களோட ஆன்சர் வந்து 6, 5, 40ன்றதான் உங்கள் ஸ்டாக்கில் வந்து இப்போ இருக்கும். இப்போ அடுத்தது என்ன, 8 பண்ணியாச்சு, ஸ்டார் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ப்ளஸ்ஸு. அப்போ அந்த ப்ளஸ்ஸுன்றது வந்து உங்களுக்கு மறுபடியும் வெளியே நிற்கும். இப்போது மேலே ஃபஸ்ட்டு இருக்கிற டாப்பில் இருக்கிற 2 வேல்யூ வந்து வெளியில் பாப் ஆகிருக்கும். இப்போ 40 + 5 வந்து 45 அப்படின்னு ஆகிடும். திரும்ப வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3ன்றது வந்து ஒரு வேல்யூ, அது வந்து உள்ளே என்ன ஆகிடும், புஷ் ஆகும். இப்போ 3 வந்து உள்ள. அடுத்து வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ். இப்போ ப்ளஸ்ன்னும் போது 45 + 3 வந்து 48. அது வந்து உங்களுக்கு 48 அப்படின்னு சொல்லிட்டு வரும். பார்த்திங்கன்னா தெரியுதா. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், ஸ்டார். அப்போ இது வந்து வெளியில் நிற்கும். இது வெளியில் நிற்குதுன்னா என்ன ஆகும், இந்த 2ம் வந்து வெளியே பாப் ஆகிட்டு 2ம் மல்டிப்ளை ஆகிட்டு உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து ஸ்டாக்கில் நிற்கும். இவ்வளோ தாங்க வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன். இது வந்து சிம்பிளான இதுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன், O of n. இப்போது இதே வந்து இப்போ கன்வெர்ட் பண்ணுங்கள், A + B * C + D * E + F *G அப்படின்னா இதை கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ்க்கு ஒரு தனி கண்டிஷன் இருக்குது, அதுவும் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவுட்புட் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வெளியில் வந்துடும், ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் ஸ்டாக்குக்குள்ளே போகும். இதுதான் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஹையஸ்ட்டு ப்ரெசிடென்ஸ் எது இருக்கோ அதுவும் வந்து பாப் ஆகிடும். இப்போ ப்ராக்கெட் வந்தது அப்படின்னா, இந்த ஓப்பன் பேராந்திசிஸ் வந்ததுன்னா இதிலேருந்து வர்றது ஃபுல்லாக ஓப்பன்லேயே இருக்கும். எப்போ இந்த க்ளோஸ் வருதோ அப்போ எவ்வளோ இது உள்ளே இருக்கோ அது ஃபுல்லாமே அட் அ டைமில் வெளியே வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ப்ளஸ் வந்து இந்த ஓப்பன் பேராந்திசிஸில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதை ரீட் பண்ணும்போது இந்த ஓப்பன் பேராந்திசிஸ் வந்து உள்ளே இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டார் ப்ளஸ் ஆப்ரேட்டர்லாம் இதுக்கு மேலே இருக்கும். இப்போது எப்போ இந்த க்ளோஸ் வருதோ இப்போ இது எல்லாமே சேர்ந்து மொத்தமாக இந்த அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக டிஸ்பிளே ஆகும். இது வந்து ஒரு கண்டிஷன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எதை ரீட் பண்ணும், ஏவை ரீட் பண்ணும். ஏ வந்து அவுட்புட்டில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு வந்து ஒரு ஆப்ரேட்டர், அப்போ அது வந்து ஸ்டாக்குள்ளே புஷ் ஆகிருக்கும். அடுத்து பி, அதுவுமே வந்து இங்கே இருக்கும். இப்போ அடுத்து மல்டிப்ளிகேஷன், ஸ்டார் சிம்பிள் வந்து என்ன ஆயிருன்னா இதில் வந்து புஷ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சி வந்து இதில் பார்ப்பேன். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் பேராந்திசிஸை. ஸோ நமக்கு வந்து
ஏபிசி அப்படின்றது இருக்குது. இப்போ சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் வரும். ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து இந்த ஸ்டார் ஆப்ரேட்டரை விட கம்மி தான். அப்போ என்ன ஆகிடும்னா இந்த பாப் ஆகிடும். இந்த ஸ்டார் ஆப்ரேட்டர் வந்து என்ன ஆகிடும், பாப் ஆகிடும். இப்போ ஸ்டார் பாப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மேலே இருக்கிற ப்ளஸ்ஸும் வந்து உங்களுக்கு பாப் ஆகிட்டு ஏபிசி ஸ்டார் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ அடுத்தது என்னது, இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் வந்து ஸ்டாக்கில் போயிட்டு புஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் டீன்றது வந்து அவுட்புட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். அதே மாதிரி ஸ்டாருன்றது திரும்ப உங்களுக்கு வந்து ஸ்டாக்கில் போகும். புரியுதா? ஸ்டாருன்றது வந்து திரும்ப உங்களுக்கு ஸ்டாக்கில் போகும். அதுக்கப்புறம் ரீட் பண்ணும். வந்து அவுட்புட்டில் இருக்கும். திரும்ப ப்ளஸ் வரும். அதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு எப்படி ஸ்டாருக்கு மேலே ப்ளஸ் வரும்போது அந்த ப்ரெசிடென்ஸ் என்னமோ அது வந்து வெளியில் வந்துடும். இதே தான். The next symbol read is plus, we pop and output star and then push plus. ஓகேவா? இப்போ ஸ்டார் வந்து வெளியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ளஸ்ஸை வந்து உள்ளே புஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரீட் பண்ணுறது வந்து எஃப். ஸோ எஃப் வந்து அவுட்புட்டில் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து க்ளோஸ் பேராந்திசிஸ் பண்ணுறீங்க. அது ஸ்டாக்கில் போய் செட் ஆகும்போது என்ன ஆகும்னா இதுக்குள்ளே இருந்து அந்த க்ளோஸ் வரைக்கும் இருக்கிற எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. அப்போ ரிமைண்டர் வந்து என்ன இருக்கும், ப்ளஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும். மீதி எல்லாமே உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து வந்திருக்கும். ப்ளஸ் ஜி. அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ்ஸும் வந்து வெளியில் வந்திருக்கும் இல்லையா, அதுதான் வந்து இதுதான் வந்து உங்களோட அவுட்புட்டாக வரும். ஏபிசி ஸ்டார் ப்ளஸ் டிஇ ஸ்டார் ப்ளஸ் எஃப் ப்ளஸ் ஜி ஸ்டார் ப்ளஸ் இதுதான் வந்து உங்களோட அவுட்புட்டாக இருக்கும். இதுதான் வந்து இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் கன்வர்ஷன். இது ஈஸியாகவும் நீங்கள் வந்து மற்ற எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணியும் இது வந்து பண்ணலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.